विनय वीरा हनुमंत सूरा वायु कुमारा वानर वीरा हे हनुमंता हे हनुमंता हे हनुमंता ओ हनुमंता हे हनुमंता ओ हनुमंता हे हनुमंता அப்பா குருநாதா நானும் கடைசி வரைக்கும் ஒன்ன மாதிரியே பிரம்மச்சாரியா இருந்து ஹனுமார்னு பேர் எடுக்கணும் அதுக்கு வேண்டிய உறுதி எனக்கு கொடு ஜெய் ஹனுமான் हनुमान की भजन करके जाना जाना ஐயா பக்தரே அனுமார் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அனுமார் பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா? பொண்ணுடா வில பரிசு இருக்கு மூளையாக்கப்படாத. காது போனா என்ன நம்ம பொப கதை ஒண்ணு எடுத்து ஒட்டி வச்சு அவன்கிட்ட தள்ளி விட்டா போகுது. இததான் அனுமார் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாருங்களா? சாமியை பத்தி அனுமார் என் கூட ஏன் பேச மாட்டாரா? பேசாட்டி போற நான் விடுவேனா? கார வரட்டும். அனுமார் என் கூட பேசத்தான் போறான். ஜலார் ஹனுமான் நானும் பார்க்கத்தான் போறேன். ஜலார் ஹனுமான். ஆமா அந்த அனுமாரு இந்த அனுமார் கிட்ட பேசாம இருப்பாரா என்ன? சும்மா ரெடி. இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசினதா எவ்வளவோ கதை இருக்கு. நல்லா சொல்லு நீ இந்த அபிஷ்டுக்கு. அண்ணி இன்னைக்கு நம்ம அனுமாரை நீ பாக்கலையே. அடடா நெஞ்சில் அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு புஜங்கள் அந்த வடமாலையும் சாத்திக்கிட்டு மூஞ்சி அப்படியே சூரிய பம்பு மாதிரி ஜகஜோதியா ஜக 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 ஜகன்னு இருந்தது. பார்க்காத கண்ணு பாவம் செஞ்ச கண்ணு. அண்ணி அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயரு வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கே கொடுத்துனாராம சும்மா ராம் ராம் சும்மா ராம் ராம் சும்மா ராம் 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 ராம். என்னடா என்னடா அது? சாப்பிட்டியா சாப்பிட்டியாடா? போய் சாப்பிட்டு போ. என்ன என்னங்க சொல்ற? குழந்தை சாதத்தை உருட்டி கையில போட சொல்லுது. போடு போட சாப்பிடு போ. ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா பெருமாளே அப்பா உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை 10 லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டை ஒரு தடவையாவது இந்த கையால நான் எண்ணி போடணும். அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே பெருமாளே. முத்தையா இங்க பாரு நம்ம பையன் வந்துட்டான். போய் பொடி சட்டி எல்லாம் இறக்கி வை. சித்தப்பா வாடா சோழாச்சலா. சித்தப்பா சோழாசான் கூப்பிடாதீங்க. இப்ப என் பேர் அறிவுடை நம்பி. அறிவுடை நம்பி? ஆமா ஆளுதான் மாறி இருக்கு. என்ன பேரை மாத்திட்டேன். பேர் ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? இந்த காலத்துல யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. சொந்த அறிவுல நின்னாதான் பிரயோஜனம் உண்டு. அறிவுடை நம்பின்னு பேரை மாத்திட்டேன். காரணம் பேரா? என்னடா திருதன்னு முழிக்கிறா? என்ன என்ன சித்தப்பா அது? நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. நீ ஊரை விட்டு போனதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். வந்துட்டேன் கொஞ்ச நாள் சுத்தமா மாத்திடுறேன். ஏன் சித்தப்பா ஊருக்கே பெரிய மனுஷனா இருக்கிற நீ இந்த பஸ் இந்த ரோடு இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா? வர்றது ஒரே ஒரு பஸ், அதுக்கான 1 மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன். விவரம் புரியாத பய. இந்த ஒரு பஸ்ஸே ஊருக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா 4 பய வெளியில போய் அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து 4 கேள்விய கேக்குறான்டா. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? முத்தையாவா மொழி மொழி என்னடா நம்ம சித்தப்ப இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா? வெங்கடாஜலபதி வட்டி கடை என்னதுதான். இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி. அதனாலதான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சுட்டேன். மீனாட்சி அம்மன் மளிகை கடை என்னதுதான். என்ன பெத்த தாய். அது காமாட்சி அம்மன் அது பொல்ல உடைச்சிருவேன். உலகத்துக்கே படி அளக்குற தாய். அதனாலதான்டா அவ பேர்ல மளிகை கடை வச்சேன். ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர் என்னதுதான். பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள். அதனாலதான் அவர் பேர்ல வச்சேன். மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி என்னதுதான். கமலா டெய்லர் கடை என்னதுதான். முனுசாமி சலவை கடை என்னதுதான்டா. எல்லாமே உண்டுதானா? என்ன பெத்த அப்பன் பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற? அனுபவிக்கிறேன். என்ன கீழே போடணுமா? கைவசமே இருக்கட்டும். இருக்கு இருக்கு சித்தப்பா. ஒரு ரூட் எனக்கு நல்லா புரியுது. எல்லாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில் இருக்குது இல்லையா? இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பிழைக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். நானா பண்ணிருக்கேன். எங்க அப்பன் பெருமாள் பண்ணி வச்சிருக்காண்டா. குறுக்கு மணிக்கே அவரை எடுக்கிறேன். இப்ப என்னடா குடிமொழி போச்சு? இப்ப முழுகல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அரைஞ்சு பல்ல ஊத்துரும். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பயல்களுக்கும் கை செலவுக்கு பணம், கட்டிக்க துணி, சோத்துக்கு அரிசி பருப்பு இத்தனையும் கொடுக்கறேன். என்ன தவிர வேற எவன்டா கொடுப்பான்? வேற எவன் கொடுப்பான்? கொடுத்தாலும் கை காலெல்லாம் வீங்கி செத்து போயிருவான். என்ன உரங்கண்டா இது? ஒருவன் உண்டு கொடுத்து மற்றவர்கள் மாத்திரம் பட்டினி கிடப்பதா? மனுஷனுக்கு 6 அடி என்பார்கள். சித்தப்பா உனக்கு 3 அடிதான். கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு தான். அடே எங்க அண்ணன் மகனே 3 அடி என்னடா 3/4 அடி கொடு. அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் சாவேன். வாடா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். மீனாட்சி இத தலையில தூக்கி வை.
செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் நாட்டாமைக்காரையா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க, நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிதான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறியா? அவன் தான் பொறுப்பு இல்லாத பயலாச்சே. இத கொண்டு போய் தெருவுல போட்டு உழைச்சிட்டு வந்துட போறான். நான் என்ன பச்சை பிள்ளையா கீழே போட்டு உடைக்கிறதுக்கு? ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல, தண்டைச்சோறு வெட்டியா இருக்கிறான்னு புரணி பேசுறது பொம்பளைங்க. அதான் தூக்கிட்டு போட்டான். தூக்கிட்டு போறேன்டா. ஓகே சாப்பிடல, நல்லா தூக்க. சிரிச்சது. செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை ஜாக்கிரதை. இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவ மாடி லட்சம் லட்சமா பணம் வந்து சேரணுமா? இப்ப செட்டியார் பட்டினியார்ல கிடக்குறாரு. ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா? டேய், செட்டியார்கிட்ட மரியாதையா நடந்துக்க. நீயா பணம் கேட்காத, அவரா கொடுத்தா வாங்கிக்கலாம். அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு பாரு, காளி, செட்டியார் பணம் கொடுத்தா ஒரு வீட்டு சக்கரை வாங்கிட்டு வா. சக்கரைக்கு வரிசையில் அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண சாப்பிட்டு சாகணும், உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் செய்வேன். ஐயோ, இந்த வீட்டுல நான் இனிமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். விளையாட்டுக்கு சொன்னேன். செட்டியாரையா, வாய்க்கு லட்சுமி, அந்த லட்சுமி, தனலட்சுமி, சித்தப்பா என்னது எல்லா நாளையும் உணர? லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்து ஆயிப்போச்சு. லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா நான்ல வச்சிருக்கிறேன். என் சித்தப்பா இருக்கிற ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயா அறிஞனே, ஜீவகலை பொங்கி ததுவும் இந்த அற்புதமான சிலையை செய்த கலைஞன் யாரோ? அந்த ஆளோட திரு நாமம் யாதோ? திருநாமாவது சகசரநாமம். என்ன களிமண்ணு பொம்மை? யாரு? லட்சுமி. அவங்க அண்ணன் செஞ்சிருக்கான், இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான். இவனை போய் கலைஞ அறிஞன்றீங்க? களிமண்ணு பொம்மை. யாரு? லட்சுமி. ஆமா, அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது. ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா? சித்தப்பா, கலைஞன் பாரிஸ் நகரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் தீரணும். பலே அப்படி சொல்றான். நானா வாங்க வாங்க. நீதான் உங்க அண்ணன் போனா? ஆமா, நீதா பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கிறியா? இனிமே வரல. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன். நீ வந்து சேர்ந்துட்ட. இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி. ஜெய் ஹனுமான். பாத்தியாடா, பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான். முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான். அந்த பையன் ஊரை கொளுத்த மாட்டான், முதல்ல உன்னை கொளுத்துவான். ஏன் சித்தப்பா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் பொம்மைய 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி சலீசா வாங்கி வெளியூர் கலப்பும் போது மாணிக்கமன் கோ அப்படின்னு லேபலை குத்தி 20 30 கொள்ளலாம் அடிக்கிறியா? அப்படியே சமாச்சாரம். அதே வேலை வியாபார தர்மம்டா. தர்மம் அதே. நீ சும்மாரு தம்பி, காலம் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்கம் செட்டியார் கோவிந்தா. அயோக்கிய பைசங்களா, ஏடா சோறு போடுற எனக்கே கோவிந்தாவா? இன்னை எங்க உங்க வேலைக்கு கோவிந்தா? டேய், பொம்மை கொடுக்க வந்தியா கலாட்டா பண்ண வந்தியா? ஒண்ணு பாவம், கையை பிடிக்காதீங்க, விடுங்க. ஐயோ, நான் பிடிக்கலடா, அவன் தான் என் கையை பிடிச்சிருக்கான். கைய நீட்டாதையா, ஒழுங்கா காசு கூட இருக்கு. காசா? காசு ஏது? ஏன் முத்தையா, ஒருபடி கேப்பைய கொடு. கேப்பையா? ஆமா. கேப்பை வேண்டாம், கோப்பை வேண்டாம். இந்த காசுக்கு எம்பிட்டு வரும்? 2 வீச 3 வீச சக்கரை கொடு. 3 வீச சக்கரையா? போட பாத்தியா? என்ன நாட்டிலே எழுதியிருக்கேன். இது இப்போ எழுதிருக்குது. நான் சின்ன பிள்ளையில இருந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இதை கலட்டு வாங்க போல இருக்கு. அப்படின்னா சக்கரை வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கு விற்கிறேன்னு சொல்றியா நீ? நான் என்னையா சொல்றது? ஓட்டை அறையா காலை விட்டு விடு, அசஞ்சிதான். என்னையா அது? எனக்கு தெரியும், சக்கரை தான். என்ன இது? சக்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு கள்ள விளக்க வைக்கிற? இப்ப போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்குள்ள தள்ள. என் பேர் காளிமுத்து. காலை பிடிக்கிற, என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. கூட்டு போட காளிமுத்து வாங்கிக்கிற சக்கரை வாங்கிக்கூடா. அப்படி வா, அப்படி வா. பாத்தியா ஐயா, உங்க சித்தப்பா இவ்வளவு நாள் எங்களுக்கெல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான். திருப்பு போட. நீ ரொம்ப நல்ல பெரிய மனுஷனா, பெரிய மனுஷன். எல்லா பேரும் வேஷம் போடுறானுங்க. இன்னைக்கு சக்கரை மட்டும் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். குட் பால் ஆடி இருப்பாங்க. என்ன இது? செட்டியாருக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? எனக்கு தெரியுமே, இவன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். டேய், என்ன நடந்தது சொல்லுடா. நம்ம பொழப்ப அந்த செட்டியார் கையில தாண்டா இருக்குது. அவன் ஒண்ணும் நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை. நம்மளால அவன் தான் பிழைக்கிறான். இவர் தான் இதாச்சே. இவர்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு அவன் பொம்மையை வாங்கிட்டு போய் பட்டணத்துல அவன் பேர் போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம கிட்ட கைவசம் சாட்சி உண்டு. பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் செட்டியார பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். நான் செட்டியார திட்டினோன்னு அந்த பட்டணத்து பயலுக்கு ஒரே குஷி, சிரியோ சிரின்னு சிரிச்சான். அவரை பார்த்து நான் சிரிச்சா, அவருக்கு இருக்கு பய போல. மீனாட்சி, இவன் செட்டியார் கலால ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான்.
இவனை அனுப்பாதே அனுப்பாதேன்னு 1000 தடவை சொன்ன, நீ கேட்டியா? என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ இவனே போய் பார்த்துட்டாவது வரேன். காளி, என்ன போகும்போது எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம், உன்னால பெரிய உபதிரவமா போச்சு. பாவம், நாளெல்லாம் மாடா உழைக்கிறாரு உங்க அண்ணன். அவரை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கேட்டியா பாப்பா? அக்கறம் பண்றது செட்டியாரு. நான் அதை கேட்க போனாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க. யாருக்குதான் இந்த வீட்டுல புத்தி இருக்கு? அது சரி. ஜெயா, அம்பாத்தூர்ல இருந்து எங்க பர்வத சித்தியும் என் தங்கச்சி சீதாவும் நாளை காலையில முத வண்டிக்கு வர்றாங்களாம். உன் சித்தப்பனை ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டுகிட்டு போக சொல்லு. நான் யாருக்கு வேலைக்காரன் இல்ல, அவங்க உங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும். டேய், இப்ப நீ போக முடியுமா முடியாதா? முடியாதுன்னு யார் சொன்னா? போயிட்டு வாடா கழுதைன்னு சொன்ன, நேரில் சொன்னா போயிட்டு வர்றேன். இதுக்கெல்லாம் தூது அனுப்புற. தூது அனுப்புறீங்க. பேர் என்ன? பர்வதம். எந்த ஊரு? அம்பாத்துறை. அம்பாத்துறையில இருந்து பர்வதம் வருதா? பாடம் பண்ணிக்கிறேன். நாளை காலையில் தானே அம்பாத்துறை பர்வதம். சீக்கிரம் வா. ஏண்டி சீதா, அந்த மீனாட்சியில திமிர் பத்தியா? நம்ம வர்ற ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பணும் காகிதம் போட்டமே, யாரையுமே காணமே. ஏமா இப்படி சத்தம் போடுறேன்? நீ எழுதின லெட்டர் அக்காவுக்கு கிடைச்சதோ இல்லையோ, நீ சும்மா ரெடி. ஏ கோலி, ஓடி வா. சாமான் எல்லாம் இருக்கு, ரெடி. அம்மா, அம்பாத்துறை பர்வதம் யாரு இருக்கா? அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை பர்வதம் யாரு உள்ள கதவை திறங்க. அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை வேற இடம். அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை பர்வதம். ஐயா, அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை இங்கிலீஷ் அம்பாத்துறை பர்வதம். என்ன கோச்சுக்கிறாரு? ஏமா அம்பாத்துறை பர்வதம் இங்க இருக்காங்களா? அம்பாத்துறை பர்வதம் அம்பாத்துறை பர்வதம் யாரு? ஏமா அம்பாத்துறை பர்வதம். ஏயா, யாராவது அம்பாத்துறை பர்வதம் அவங்க மக சீதாண்டு யாராவது இருக்காங்களா? சீதையா? அப்படி இல்ல, ஆக 2 பேர் இருக்காங்க. சின்ன பொண்ணு பேரு ஜானகின்னு பேசிக்கிட்டாங்க. யாரையா சுத்த புராணம் படிக்காத ஆளு? சீதை ஜானகி எல்லாம் ஒண்ணு தாயா? தவறு தவறு. குடிச்சாச்சு ஆள. பர்வதம், சீதா எல்லாரும் எழுந்திருக்க, ரயில் போயிடு, வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, அத்தை கிரீடம் கதையோட வந்திருக்க. நாடகம் ஆடுமா? அத்தை, நீங்க தானே பர்வதம்? நான் இல்லையா பர்வதம்? ஹார்மோனிஸ்ட் அம்புஜா, நானும் எங்க அம்மாவும் ஹரிச்சந்திர நாடத்துக்கு போய் கத்துன்னு தூங்குறோம். தூக்கத்தை கெடுத்துட்டிய போயா? நாடகம் கோச்சு. இந்த ரயில்ல வரல போல இருக்க. பர்வதம் இல்ல, ஒருவேளை கூட்ஸ் ட்ரெயின்ல வருதோ என்னமோ. சத்தம் போட்டு பாப்பா. அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை பர்வதம். அம்பாத்துறை பர்வதத்தை எங்க போய் தேடுறது? அம்பாத்துறைக்கே போகணும் போல இருக்கு. நீ ஏன்டா அம்பாத்துறைக்கு போற? நான் தான் இங்க குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கறேன். அடடே, நீங்க தானா அது? நான் ரயில்ல ஒரு பொம்பளை விடல. அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை பர்வதோடு கூப்பிட்டு எல்லாரும் பிராணி வாங்கி விட்டேன். பாத்து அடிச்சுட்டா பேர் சொல்லி கூப்பிடுற. வண்டிக்கார பையனுக்கு என்ன கொழுப்பு? ஆமா, மரியாதையா பேசு. பேர் வைக்கிறது எதுக்காக? பர்வதம் பர்வதம் கூப்பிடுறதுக்காக தான். நீ சொன்ன மாதிரி குத்துக்கல்லு குத்துக்கல்லுன்னு கூப்பிட்டா யாரும் சிரிச்சது மகா திமிர் பிடிச்ச பயிலா இருப்பான் போல இருக்குது. வீட்டுக்கு போய் அவன் சொல்லி என்ன செய்யற பாரு. தானப்பா, சாமான்லாம் எண்ணி வண்டியில ஏத்து. எத்தனை சாமா இருக்கு? 8. 8 10 இருக்கும் போல இருக்க. 8 தானே கொண்டு வந்தா? 2 மூட்டை இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. பாத்தடி, என்ன திமிரு? வீட்டுக்கு வா, அவர் சொல்லு என்ன பண்ற பாரு. ஆமா, இங்க வாமா. இங்க மாட்டுக்கு முன்னால போதம்மா. மாடு உன்னை பார்த்து வருத்தப்பட போகுது. ஏறுங்க. ரயில்ல கூட இவ்வளவு சாமானத்தா ஏத்தணும்னு கணக்கு இருக்குது. பாவம் வாயில்லா சீவன். என்ன பண்றது? எப்படி உங்களை ஒரு டிக்கெட்டோட நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துறீங்க. எனக்கு பணம் வேணும். முதல்ல பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் கழுதை ஓட்டிட்டு போ. அதுக்கு மேல ஒண்ணு பேசாத. பணத்தை கொண்டா. 7 பேர்ல கொஞ்சம் இறங்குங்க. கழுதை ஒன்ன மாதிரி இருக்கா? பணத்தை ஓட்ட கொடுத்துட்டு கழுதை கொடுக்கவே மாட்டேன். என்னடி இது? நம்மள நடுத்தவள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா? என்ன சமாச்சாரம்? ரோட்ல வண்டி போக கூட தடம் எல்லாமே இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இப்ப கழுத வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சாச்சா? ஏ காளி, கிண்டல் பண்றியா? இந்த பாரு, இந்த கழுத விஷயத்துல நீ தலையிடாத. மரியாதையா ஓ வேலையை பார்த்துட்டு பேசாம போ. கர்மம் கர்மம். ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்காரன். காளிமுத்தையா,
கழுதை இல்லைன்னா என் பொழப்பே போடுங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமா, பெரிய இவர் காப்பாத்திட்டு. எவ்வளவு கொடுக்கணும்? 10 ரூபாய்ங்க. 10 ரூபா தானே? ஆமா. நான் கொடுக்குற கழுதை விடுங்க. என்ன நான் கொடுக்குறேன்? கீழே ஐயப்பா கொடுக்குறையா? பெரிய ஹரிச்சந்திரன் சொன்ன உடனே இவர் கொடுத்துருவார். என்ன என்ன ஐயா, உன் சமாச்சாரம் புரியாம ஐயா விளையாண்டுகிட்டு இருக்காரு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு புறப்படு. ஏண்டி சிரிக்கிற? வேலைக்கார பயலுக்கு இருக்கிற திமிர பத்தியா? அவர் மேல என்னமா தப்பு? நல்லது தானே செய்யறாரு. கையில இருந்த காசை கடனை கொடுத்து கழுதையிட்ட உதவி வாங்கியாச்சே பெருமாளே. செட்டியாரே, வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு ஒப்பம் கொடுங்க. வெந்நீர் வச்சா காளி குண்டு பயல கழுதைக்கு உதைக்க கத்து கொடுத்துட்டு போறேன். ஈடா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி செய்ய வேண்டிய விதத்துல ஒண்ணு என்ன செய்யறோம் பாரு. மீனாட்சி, மீனாட்சி வாங்க சித்தி, வாங்க. வா சீதா, சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா. இதான் உன் மக ஜெயாவா? ஆமா. ஜெயா, ஜெயா உன் சித்தி. என்னம்மா சித்தப்பாங்க? ஏய் போக்கிரி, பாத்தி அடி உன் மக பேசுறத. வந்தது வராதுமா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையில தேடி வைக்கிறா. படிச்சுட்டே இருப்பா போல இருக்க. மாடு மாதிரி வச்சுட்டு போறான் பாருடி. ஏண்டி மீனாட்சி, இந்த மாதிரி முரட்டு பையில வேலைக்கு வச்சுக்கிறது? அவன் என்ன வண்டிக்கார மாதிரியா பேசுறான்? என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறான். எங்களை வீதியில நிக்க வச்சுட்டு சண்டைக்கு போறான். முதுகு எலும்ப முறிச்சுட்டான். முதல்ல அவனை வேலையை விட்டு நிறுத்து. சித்தி, அது வண்டிக்காரன் இல்ல, என் குழந்தை காளிமுத்து. என்ன அது உன் குழந்தனா? கண்ணங்கரையானி என்ன பூசா சில மாதிரி ஒரு வய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, அவனா இவன்? ஏண்டி, ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு புடலங்கா மாதிரி ஒரு அம்மா வந்துகிட்டு இருப்பாங்களே, அவங்கதான் இப்படி பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாங்களா? அப்பவே நினைச்சேன் சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும். நமஸ்காரத்தை. வாய் பேசுறத நிறுத்து. ஏன் சித்தி, என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? நம்ம ஊர்ல கால்ரா, கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். கால்ரா உன்ன என்ன செய்ய போகுது? என்ன செய்யும் பாத்தியா? நல்லா இருக்கே உன் போட்டோ வத்த. இதுதான்டா என் குல தெய்வம். பாம்பு கடி, தேள் கடி, பூராங்கடி எது கடிச்சாலும் சரி, அம்பாத்தோட பருவதம் நீங்க பேரை சொன்னா விஷம் தானா இறங்கிடும். சரிதான், உலகத்துல உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்த கை விஷம் அடக்கம் போல இருக்கு. மீனாட்சி, பூஜைக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கிட்டோம். இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். நெய்வேத்தியம் செய்ய தவறக்கூடாது. காலையில ஒரு படி பால், ஒரு டஜன் பழம், 4 முட்டை, ஒரு டஜன் இட்லி. கிழிஞ்சது போ. லட்சாதிபதியா இருந்தாலும் இந்த பூஜைக்கு சொத்தை விக்கணும். அத்தை, ஏன் வீணால பாவத்தை கொட்டிக்கிறேன்? பூஜையை கொஞ்சம் சுருக்கிக்க, இல்லாட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும். ஜெயா குட்டி, ஜெயா குட்டி. அடே, என்னங்க அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சௌக்கியமா? அட, நம்ம சீதாவா? எவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. ஏத்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு? என்னங்க இது, மாப்பிள்ளைதான் நம்ம வீட்லயே இருக்கானே, தம்பி ஒத்துக்கிட்டா கல்யாணத்தை வைக்க வேண்டியதானே? போங்க அக்கா. மீனாட்சி, இந்த முரட்டு பயிலுக்கா என் பொண்ணை கொடுக்க சொல்றேன். அவன் வயிற கட்டி, அவ போக வேண்டிய இடமே வேற, தெரியுமா? அத்தை, உங்க பொண்ணு வைரமா இருக்கலாம், ஆனா என் தம்பி ஒண்ணும் பித்தளை இல்லை. அவன் விலை மதிக்க முடியாத மாணிக்கம், தெரிஞ்சுக்குங்க. சித்தி, மறந்தும் கூட அவர்கிட்ட தம்பியை பத்தி தவறா பேசிடாதீங்க. அவங்க 2 பேரும் ராமரும் லட்சுமணரும் மாதிரி. எல்லாம் தெரியும்டி, நானும் எவ்வளவோ அண்ணன் தம்பிகளை பார்த்தவா. நீ போய் அவன் வேலையை கவனி. ஏயா, உன் தம்பியை தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேடிக்கை பாக்குறியா? நீ செட்டியாரையா, மருதமுத்து, நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறவனை கூட்டி கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேற்றி உன் பொழப்ப கெடுக்கல நான் மாவனா இல்லையா? செட்டியாரையா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என் குடும்பமே அழிஞ்சு போயிடும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிடுங்க. எதையா மன்னிக்கிறது? அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அதை கண்ணா பின்னான்னு பேசுறான், அதை மன்னிச்சு விடுறேன். கொடுக்க வேண்டிய பாக்கிக்காக 2 நாள் ராத்திரி கண்ணை முடிச்சு ஒரு குடிச்சவருக்கு பின்னால இருந்து ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்தேன். அதை விடுதலை பண்ணிவிட்டான். போற கழுதை சும்மா போக வேணா, 2 உத கொடுத்துட்டு போத்தியா, அதையும் மன்னிச்சு விடுறையா. அந்த கழுதை ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய 10 ரூபா போச்சையா. இதை மன்னிக்க முடியுமா, மறக்க முடியுமா? ஓ மருதமுத்து, இந்த பொம்மைக்கு அந்த 10 ரூபாய்க்கு சரியா போச்சு. இனிமே உனக்கு எனக்கு வரவு சொல்ல கிடையாது. நான் சொல்றது மீனாட்சி, மீனாட்சி, எங்க அந்த பையன்? ஏங்க நம்ம பழப்புல மண்ண எழுதி போட்டுட்டான். அந்த புண்ணியமான செட்டியார கண்ணா பின்னான்னு பேசி அவர் கடலுக்காக பிடிச்சு வச்சு இந்த கழுதையும் விடுவிச்சுட்டாங்க. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். அந்த செட்டியார்கிட்ட இவன் தான் வலிச்சண்டைக்கு போனான். கேட்டியா? செட்டியார நமக்கு போட்டியா தஞ்சாவூர்ல இருந்து பொம்மை வியாபாரியா கூட்டிக்கிட்டு வர போறாராம். இனிமே நம்ம இந்த ஊர்ல குடியிருக்கவே முடியாது. அவன் கிழிச்சான். இவனை நம்பிக்கிட்டு தானே இந்த ஊர்ல ஜனங்களே கடவுள் படைச்சிருக்காரு. அவன் மாறுகால் மாறுகை வாங்கி போறான். நீ அந்த செட்டியார் கடை பக்கம் போன
இப்போ தற்கொலை பண்ணிக்குவேன். என்னங்க இது? நான் என்ன மானத்தோட இந்த ஊர்ல வாழறதா இல்ல தலைமையில துணி போட்டுக்கிட்டு காசி ராமேஸ்வரம் போறதா? என் கண்ணு முன்னால் நிக்காத மீனாட்சி. நீ இவனுக்கு சோறு போட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதான் கரெக்ட். மீனாட்சி, இவனுக்கு சாப்பாடு போடாதே, இவனை பொட்டி போடு. இவன் நல்லா காஞ்சாலும் வலிக்கு வருவான். அப்பா கடவுளே, இப்போவாது இவருக்கு நல்ல புத்தியை கொடுத்தானே. டேய் காளி, அவங்க கிடக்குறாங்க, நீ சாப்பிடவா? எதுக்கு எடுத்தாலும் வெளியே போ, சாப்பாடு போடுறது வெளியே போ, சாப்பாடு போட சாப்பாடு உங்களுக்கு தான் சாப்பாடு இருக்க போட வெளியே. காளி, என்னங்க என்னங்க இப்படித்தானே கோவமா நடந்துக்கிறது? தம்பி இன்னும் சாப்பிட கூட இல்லையே. என்னது சாப்பிடலையா? அது எனக்கு என்ன தெரியும்? ஆமா, இவ்வளவு நேரம் அவனுக்கு சாப்பாடு போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்ப என்ன கெட்டு போச்சுங்க? அந்த உடம்பு இன்னும் 1 மாசத்துக்கு தாங்குமே. பாட்டி, உடம்பு தாங்காதே, சும்மா சாப்பிடுங்க. சரி சரி, கொல்லப்புறத்து கதவை திறந்து வை. வராம எங்க போயிடுவான்? வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான். போ. காளி, பாத்துக்கியா? வா, எப்படி வா? உட்காரு, உட்காரு. உங்க அண்ணன் தான் ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசினா வீட்டை விட்டு வெளியே போலாமா? என்ன செய்ய சொல்றேன்? எழுத்து பேசிட்டு நிக்க சொல்றியா? அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பொக்குன்னு வெளியேறிட்டாதான் பேசாம இருப்பாரு. இல்லாட்டி அவர் பாட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. கொல்லப்புறம் சவுர் என்ன மான உயரமா இருக்கு, ஏறி குச்சி வந்துட்டு போறேன். இங்க வந்து ஒண்ணு சத்தம் போட முடியாது, மறுபடியும் ஓடிடுவேன். சரி சரி சாப்பிடு. உனக்காக தான் சொல்றேன், போடு. ஏண்டி, அண்ணன் சாப்பிடுச்சா? அந்த அண்ணன் இந்த தம்பியை விட்டுட்டு என்னகிட்ட சாப்பிட்டாரு? நீ வரலையே, என்ன பட்னியா படுத்திருக்காரு. பட்னியாவா? அண்ணி, நீ போய் அண்ணனை எழுப்பி விட்டு சாப்பிட சொல்லு. பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ, நான் பசி பொறுத்துக்கு அண்ணன் பொறுக்காது. நீ சாப்பிடுற. போனி, அண்ணன் சாப்பிட்டோட நான் சாப்பிடுவோம். ஜெயா, ஜெயா, உங்க சித்தப்பா வந்துட்டான். அதோ கொல்லப்புறத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாரு. இனிமே போக மாட்டேன், நீ போய் தூங்கு போ. சாப்பிடுறேன், போடு. செவ்வந்தி பூ செண்டு போல கோழி குஞ்சு, தாசிருக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு, அன்னையோடு இருக்கும் கோழி குஞ்சு, நல்ல அம்மனுக்க பிள்ளைய கோழி குஞ்சு, தாயை விட்டு ஒரு புல் தந்திருக்காது, அண்ணன் தங்கையறி மறந்து விட்டு எது இருக்காது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, வாயில்லாத கோழி குஞ்சு வார்த்தை சொல்லாது, தண்ணி வளர்ப்பு வரை எந்த நாள் திருந்து விடாது, செவ்வந்தி பூ செண்டு போல கோழி குஞ்சு, தாசிருக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு. ஏண்டி சிவகாமி, உங்க சின்ன என்ன அவ்வளவு முரட்டுத்தனம் உள்ளவரா இருக்காரு? ஆமா சீதா, அவர் குணமே அப்படித்தான். ஊர்ல ஏதாவது வம்பு விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு. அவரால தினம் வீட்டுல சண்டை சச்சரவுமா தான் இருக்கும். ஆனா முரட்டு குணம் இருந்தாலும் ரொம்ப இழகுன மனசு. மத்தவங்க துன்பத்தை கண்டு துடிக்கிற சுபாவம். இத நான் ஊர்ல இருந்து வரும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, அவரே எனக்கு ரொம்ப. ஓஹோ, அப்படியா சேதி? ஏதேது வந்ததும் வராததுமா எங்க சின்னண்ணனை பத்தி இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறே நீ. அம்மா சீதாதேவி அவர்களே, அவரை தூரத்திலிருந்தே பார்த்து ரசிங்க, திட்டமிட்டு போயிடாதீங்க. ஏன் போன என்னவா உங்க அண்ணன் சிங்கமா புலியா? அதெல்லாம் இங்க நடக்காது. என்ன சொல்லிட்டு இருக்க அண்ணி? சீதாவுக்கு சின்ன அண்ணனை. அண்ணி, அண்ணி, அவசரமா ஒரு 10 ரூபா கொடு. எதுக்குடா பணம்? அதெல்லாம் காரணம் கேட்காத செலவு தொழிலாளிக்கு உதவி நிதி 10 ரூபா. என்கிட்ட பணம் இல்ல. அக்கா, அவசரம்னு கேட்கும் போது கொடுங்களே. சிவாரிசு பாடுறா, பொண்ணு அம்மா மாதிரி இல்ல, நல்ல பொண்ணு, பழச்சுக்குவேன். மூஞ்ச பாரு. எங்க அண்ணிக்கிட்ட நான் பணம் கேட்கும் போது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண வேண்டியிருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? யார் சிபாரிசு பண்ணாலும் என்கிட்ட காலனா கிடையாது. அண்ணி 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 அண்ணி,
நான் எதுக்காக பணம் கேட்கறேன்னு தெரிஞ்சுக்க. நம்ம சலவை தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் 10 ரூபாய்க்காக. நான் அந்த பணத்தை கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப கொண்டுட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அதுக்காக தான் நான். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொம்மை கூடிய இருக்கிட்டையும் செட்டியார் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன். நீ என்னடா தர்ம பொழுது பிடிச்சு பொழுது போன அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு எங்கதான் கத்துக்கிட்டியோ? இப்படி கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. கொடுக்கலன்னா கொலை இங்க. மீனாட்சி கூப்பிட்டீங்களா? எங்க 10 ரூபாய் கொடுத்தன கொடு, ரொம்ப அவசரம். அப்படி என்ன அவசரம்? சந்தைக்கு போய் வர்ணம் வாங்கி பொம்மைகளுக்கெல்லாம் பூசி மறுபடியும் செட்டியார் கைய காலை பிடிச்சி வித்துட்டு வரேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. தம்பி இப்பதான் ரூபாய் கட்சி இல்லன்னு சொல்லிட்டேன். அவன் கேட்டா நீ இல்லன்னு சொன்ன. எடு எடு. தம்பி நான் கேட்டப்ப பணம் இல்லையா? அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்சு வந்துருச்சான் புசுக்குன்னு. இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா. எல்லாம் சும்மா. எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நாளைக்கே பார் 10 ரூபா கொடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காளிமுத்தி அந்த வாலிபன் மரத்துல தூக்கு போட்டு தொங்கினார் அப்படின்னு துடி துடித்து செத்தான்னு பத்திரிகையில வரும். அதை கேட்டு நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க. எல்லாம் நாக்க பிடிக்கிட்டு சாவுங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறதெல்லாம் எல்லாம் சும்மா சும்மா ஆக்ட். சினிமாவில் ஆக்ட் பண்றாங்க அந்த அண்ணிங்கிற படத்துல. அது மாதிரி அண்ணி மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இது அண்ணிதான் என் கண் கண்ட தெய்வம் சொல்றேன். நீ அப்படி பேசுற? அப்படித்தான் பேசுவேன். யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, தலையை எடுத்துருவீங்க. இது வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பால் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பாரு. நான் ஒரு பைத்தியக்காரன். கேவலம் ஒரு 10 ரூபா காசு இந்த வீட்டுல எனக்கு இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பொம்பளை ராஜ்யம் நடத்துறீங்களா? பொம்பளை ராஜ்யம் நடத்து. அனுமான் எனக்கு யாரும் இல்லை. நான் அனாதை. நீதான் எனக்கு தோணை. சிவகாமி அனாதைக்கு என்ன அனாவசியமா பேச வேண்டாம்னு சொல்லு. இந்தா உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துடு. நீ என்ன பெரிய மனுஷியா? சிபாரிசு கொடுக்கறவங்க நேரில் வந்து கொடுக்கட்டுமா? என்ன இந்தாடா நானே தர்றேன். சந்தோஷமா செலவு செய். இவ முன்னாலே கொடுத்தா என்ன ஆளப்பா? பாப்பாவோட நகை இல்ல? ஆமா, எடுத்துக்கிட்டு போ. உனக்கு இல்லாத நகை குழந்தைக்கு எதுக்கு? அவருக்கு நான் பணம் கொடுத்து தப்பா? பின்ன வீட்டு பொழுப்பு எப்படி நடக்கும்? இதெல்லாம் உனக்கு என்னைக்குதான் புரிய போதும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திறந்தவே மாட்டேன். உனக்கு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கவலைதான் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் வளர்த்த புள்ளை இவ்வளவு சூதா பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு. காளி, உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பெல்லாம் வெறும் வேஷமா? நடிப்பா. தப்பா பேசிட்டேன். பாப்பாவோட நகை எடுத்துட்டு போய் செலவு பண்ற அளவுக்கு நான் அயோக்கியப்பா இல்லடி. இனிமேல இப்படி செய்ய மாட்டேன். தப்பு தப்பு. நான் வெளியே போய் எனக்காக ஒரு வேலை தேடி இந்த இருந்து உழைச்சி சம்பாதிச்சுட்டா சாப்பிடுவேன். கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது. கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு 4000 ரூபாய் அபராதமும் 6 மாத கடுங்காவல். அட பெருமாளே, அன்னைக்கு இந்த காளி போய நம்மளை காட்டி கொடுத்திருந்தான்னா நமக்கு இதே கதிதானே. என்னமோ தப்பிச்சோம். காளி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன காளி காளி என்ன சமாச்சாரம்? நான் உன்னை பத்தி ஒண்ணும் தப்பா சொல்லலையே. உங்க அண்ணன் கிட்ட தங்கமானவன் நல்லவன் தான் சொன்னேன். அவர் ஏதாவது போய் சொல்லியிருப்பாரு. வந்த சமாச்சாரம் தெரியும் தெரியும். நான் சொல்றத நம்பு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா. இந்த கட்ட வேட்டையை போட்டு தாண்டிடுறேன். எனக்கு என்ன உனக்கு? உன்கிட்ட ஒரு வேலை வேணும். உழைச்சு சாப்பிடறதா இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? காளி, வேலை வேணுமா? வேலை கேட்கற லட்சணமா இது? உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க என்னடா இருக்கு வேலை? கரடி பள்ளிக்கூடமா? குஸ்தி போடுறதுக்கு? ஆளை பாரு, வேலை கேட்க வந்துட்டான். நீ ரவுடி பைய, நான் கௌரவமான வியாபாரி. வேலை மேல ஒண்ணு இல்லப்பா. என்ன முறைக்கிற? என்ன பக்கத்துல வரல? வேலை இல்லையா? ஆபத்து ஆபத்து. என்ன ஆபத்து? உன்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு மாநாடு கூட்டி அமாவாசை அன்னைக்கு ராத்திரியா வந்து உன் கழுத்தை அறுத்த போறாங்க. அதனால உடனடியா நீ ஒரு பாடி கார்டை தேடிக்க. காளிமுத்து வைப்பார். அவனுக்கு பாடி இருக்கு. அவனுக்கு காடா போட்டுக்க. இன்னும் ஊ போட்டு நான் கதையா சொல்றேன். அவனுக்கு வேலையை கொடுக்குற. அப்புறம் நான் உனக்காக எள்ளும் தண்ணியோட ரெடியா இருக்கணும். எது வேண்டும்?
வெள்ளம் தண்ணியுமா இல்லை காளிமுத்துவன் வேலையா? வெள்ளம் தண்ணி எனக்கு வேண்டாம். நீ சும்மா நான் கவனிக்கிறேன். டே காளி, இந்த பாரு, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னையா உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், சம்பளம் 50 ரூபா, நயா பைசா. என்ன மிட்டாய் இங்க வா. 100 ரூபா சம்பளம் போட்டு கொடுங்க. 100 ரூபாய் நீ பேசாம இரு. 50 ரூபா சம்பளம். நீ எவ்வளவு சம்பளம் முடியா? வேலை என்ன? வேலை ஒண்ணும் இல்லப்பா. காலையில கோழி கூவுறதுக்கு முன்னால ஏந்திரிக்கணும், தோட்டம் பூரா தண்ணி பாய்ச்சணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? காளி, அத்தோட இந்த கடைக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் வாங்கி போட்டுறணும், வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளையும் வாங்கி போட்டுறணும். அப்புறம் ஒரு 200 மூட்டை நெல்லை வண்டியில ஏத்தி நீயே இழுத்துக்கிட்டு போய் சோளம் வந்தால அரிசி அரைச்சு கொண்டாந்து போட்ட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? முத்து, அத்தோட நம்ம புது வீட்டுக்கு காலவாயலுக்கு போய் விளையாட்டா ஒரு 20 வண்டி செங்கல் அடிச்சிடணும். அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். தூங்குன பிற்பாடு ஒரு 2 மணி நேரம் உடம்ப பிடிக்கணும். சரி. அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு 4 வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடை இருக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? காளிமுத்து, ஐயோ போதும், காளிமுத்து ஓடிட போறாரு. ஏன் ஓனா பின்ன நிக்கவா செய்வாங்க? என்னடா விஷயம்? இப்படியா வேலை சொல்றது? எப்படி வேலை செஞ்சாங்க? சித்தப்பா உங்களுக்கு லேபர் ஆக்ட் தெரியாது. தொழிலாளி 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டான். அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டிக்காரனா? அதுக்காக 24 மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க. கோழி கூப்பிடும் போது எந்திரிக்கணுங்கிறீங்க, எல்லா வேலையும் செஞ்சு அதே கோழி இந்த ஆளை எழுப்பி கூப்பிடணுங்கிறீங்க. இருப்பாங்களா? சரி சரி, ஆள் ஓரத்துக்கு முன்னால ஒரு 50 ரூபா முன்மணத்தை கொடுத்து ஆளை புடிச்சு வைங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொடுங்க. எல்லாம் சரியாதான் இருக்கு. அட்வான்ஸா? ஆமா, அட்வான்ஸ். அட்வான்ஸ். வர்றேன். அதான் புடிங்க கொடுத்துட்டாங்க. சந்தோஷம் தானே? நீ ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நன்றி. 1000 யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்குமான நின்று கர்ஜித்துக் கொண்டிருந்தாள். கேளண்டி, எதிரில் சந்திர சூரியர்களைப் போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமாறி பொழிந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ராமர் போட்ட பானம் தாடகையின் உடலை 2ஆக பிளக்க அவளும் தரையில் மலை போல் சாய்ந்தாள். சொந்தக்காரவங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? ராட்சசின்னு சொல்லாம சொல்றான். இந்த இடத்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பி செத்து போனான். ஐயோ பாவம், நீ ஜாக்கிரதை. அதை நினைச்சு ஆடுகிட்டு இவன் என்னடா? அத்தை, அண்ணனுக்கு அடுத்தவங்க வருத்தம் தெரியறதே இல்ல. நீங்க நல்லா அழுங்கத்தே. அழுது தொலைங்கத்த. என்னடா இதெல்லாம்? காளியப்பரு செட்டியார் கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. செட்டியார் கொடுத்த முன்பணத்துலதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு போய் உங்க சின்னாய்க்கு அவிச்சு கொண்டு போ. மீனாட்சி, இவன் சொல்றத நம்பாத. செட்டியாராவது இவனை வேலை வச்சுக்கிறதாவது. அவரை அடிச்சு பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கான். உங்க பரம்பரை புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? செட்டியார கொள்ளை அடிக்கல, உன்னதான் சமஸ்தியா ஒரு நாளைக்கு நான் கொள்ளை அடிக்க போறேன். சாமி சாமி பொட்டி. ஓஹோ, அப்படின்னா பொட்டியில சாமி இல்ல போல இருக்கு, பணம் தான் இருக்கா? காளி, பேசிக்கிறேன் ஒரு நாளைக்கு அந்த சாமி கிட்டே நான் பேசிக்கிறேன். காளி, உண்மையை சொல்லு. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ ஐயோ, நீ உங்க சின்ன மாமா மாதிரி தானே இருப்பேன். நீ என்ன மொழனாலா தான் வளர்த்த, திருடர்மாவா வளர்த்திருக்க. ஆமான்னு சொல்லி நான் திருடராவே நடந்துக்கிறேன். காளி, கோச்சுக்காது. உன் மேல உள்ள பாசம் தான். இதெல்லாம் பார்த்த உடனே நீ எங்க தப்பு பண்ணிட்டியோ பயந்துட்டேன். என்ன மன்னிச்சுடுற. ஆயா, உனக்கிட்ட இந்த மன்னிப்பு எங்க இருந்துதான் வருதோ? பேசுறதெல்லாம் பேசிட்டு. இந்த 50 ரூபா அட்வான்ஸ் செட்டியாரு, 10 ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி, 10 ரூபா அந்த சாமானம் எல்லாம், பாக்கி 30. 10 என்கிட்ட கொடு, பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன். இந்த உங்க சின்னம்மாவை சமையல் கட்டு தூக்கிட்டு போ. போக்கிற பையனு. பாப்பா சந்தைக்கு போ. எங்க போனாலும் பாப்பா, பாப்பா கூப்பிட்டா எல்லாம் தெரியும். பாப்பா வா, சந்தைக்கு போலாம். உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை, வளையல், ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்கறவா. ஜெயா, நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா. புது சனைதம்மா, அங்க என்னடா அந்த பெரிய பூசணிக்கா அண்ணிக்கிட்ட வச்சு வைக்குது, இங்க என்னடா சின்ன பூசணிக்கா குழந்தைகிட்ட வச்சு வைக்கிறா. நீ வர்றியா? என்ன இப்போ? ஜெயா, எங்க சின்னம்மாவை திட்டினா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லுமா. சித்தப்பா, நீ சின்னம்மாவை திட்டினா உங்களோட டு டு டு. ஜெயா, சின்னம்மாவையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு சொல்லு. ஐயா, நான் டி விட்டா நீயே சொல்லு. ஒழுங்க வர்றியா இல்லையா? போகாத ஜெயா. வா நக்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு குழந்தை கை பிச்சிடாதீங்க. அக்கா, நான் இந்த ஊர் சந்தையை பார்த்ததே இல்ல. என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அக்கா. வந்துருவ போல இருக்க. அவ இந்த ஊருக்கு புதுசு, கூட்டிட்டு போயேண்டா. தெரியுமா எனக்கு, நீ சொல்லுவேன். பொம்பளைக்கு பின்னால சுத்துறவன் சம்சாரி, அடிய வீர பிரம்மச்சாரி, கூட்டிட்டு போக முடியாது.
அப்பா பிரம்மச்சாரி, உன்னை பெத்தவ சம்சாரி, உன்னை வளர்த்தவ சம்சாரி, நீ கும்பிடுற அனுமாரு அவரோட குருநாதரே பெரிய சம்சாரி. இப்ப நீ மரியாதையா கூட்டிட்டு போறியா இல்லையா? கூட்டிட்டு போய் தொலைக்கிறேன், கோவம் வந்துற போது. சரி சரி, போயிட்டு திரும்பி வந்த உடனே குளிச்சு விட்டு ஒரு நாள் விரதம் இருந்து தப்பு காணிக்கு கட்டிட்டா குருநாத மனசெல்லாம் ஆறி போயிடும். கூட்டிட்டு போயிட்டோம். அவங்க கிட்ட அனாவசியமா வம்பிழுக்காத, கோச்சுக்கோ. குழந்தைக்கு போட்டாச்சு, உங்க சம்சாரத்துக்கு வேலையை போடலீங்களா? யார் யாரு சம்சாரம்? பார்த்தவங்களுக்கு சம்சாரம். இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா ஜாக்கிரதா. ஓஹோ, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? முகத்துல கல்யாண கடை வந்தாச்சு. கண்டிப்பா இந்த வருஷம் கல்யாணம் நடந்தாகணும். இந்த வேலையை விட்டுட்டு எங்க மரத்தடிக்கு ஜோசியம் சொல்லலாம். இது என்ன? இதுவா? இது லாக்கெட்டுமா? அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி பொண்ணோட படத்தை இதுக்குள்ள வச்சு கழுத்துல கட்டிக்கலாம். சிரிக்காத தெரியுது. ஏயா, நீ வியாபாரம் பண்ண வந்தியா காதலு கத்திரிக்கான்னு பிரச்சாரம் பண்ண வந்தியா? கோச்சுக்காதீங்கய்யா, இதுக்குள்ள சாமி படம் கூட வச்சுக்கலாம். சாமி படம் கூட வச்சுக்கலாம். எம்பட்டு 8 அணா. ஜெகமெங்கும் புகழ்பெற்ற புல்புல் தாரா வருகிறான் வருகிறான். பராக் பராக். வணக்கம் பெரியவர்களே. ரசிகர்களே, கண் படைத்த அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய அற்புதமான ஒரு காட்சி இது. அறிவுள்ள மனிதர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த பொம்மை ஆணித்தரமாக பதில் கூறும். கேளுங்கள் கேளுங்கள். என் பேரு புல்புல் தாரா. நீ என்ன தேடுவ? நான் பிறந்ததுல இருந்து கட்டினி தான். என்ன காட்டி சங்காதிச்சு எல்லா காசையும் இந்த சோங்கேறி தான் வாயில போட்டுக்கிறான். ஏ புல்புல், என் மானத்தை வாங்காதே. புல்புல், உனக்கு விடுக்கதை தெரியுமா? விடுகதையா? ஓ, ஓடு போடு. தண்ணியில கிடப்பு சளி பிடிக்காது, தாளம் போட்டு பாடுவோம் வா இருக்காது. அவன் யாரு? அதுவா நாக்கு. ஏ புல்புல் தாரா, பெண்ணை தேடி போன பிரம்மச்சாரி யாரு? என்ன தேடிக்கொண்டு கிருங்காச்சாரியா? அணுங்காரு. புல்புல் தாரா, கொட்டு முழக்கத்தோட ஆரம்பமாகிற குஸ்தி எது? இது தெரியாதா? கல்யாணம். அடி தக்க, நீ நம்மாளு. என் ஸ்டைலு கேட்டுக்கிட்டியா? கல்யாணம்ங்கிறது குஸ்தி தானா? ஆக்களே, இப்போ நீயும் இந்த கண்ணும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு அதிசயம் நடக்கும். உனக்காக நிக்கிறேன். இப்போ 2 பேரும் கை கோத்துக்குங்க. அதெல்லாம் என்ன வேலை? சும்மா விளையாட்டுக்கு தானே. சிவமன்ற காளி, கல்கத்தா ஹோலி. கையதரங்க. தரணியில கரண்ட குழந்தை இது தரணியோட குழந்தையே ஒரு குழந்தை அழைச்சிட்டு போங்க. என்னடா இது? வீடா இது? மனுஷன் இருக்கிற கூட இது? தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது. மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கிறான். எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்பன், இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சனுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா. ஆகா, நான் எதை எடுப்பேன், எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா, காஞ்ச
கொஞ்சம் அப்படி நில்லையா? அட நின்றாயா? யாரு கொண்டாயா? என்னது அற்புதமான கையை கொண்டாயா? ஆகா ஆகா ஐயா, இந்த ரெண்டு கையை வச்சுத்தான மண்ணை போட்டு பேச அறிவு காளி. வாயா வாயா, நான் உங்ககிட்ட சொல்லல அறிவுடை நம்பி செட்டியாரோட அண்ணமாவன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு. இதாவது செட்டியார் கிட்ட பணம், இங்க அறிவு, ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை, என் கால விழலாமா? ஐயோ கலைஞரே, கலைஞரே, நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்ட அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனை. ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதியா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து, கலைஞரே கலைஞரே, நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்டை குடியா, என் ஸ்வீட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ண கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா. காளி, அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா. அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும். அறிவு கொட்டுது, அறிவு கொட்டுது. பாரியா ஒத்த கால், இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்காங்க. இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி தன்னுடைய டான்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கலைஞரே நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? போகுதா? இது எப்படி போகும் பாவம், எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன் காளி, உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறணும் இல்லையா? உங்க சித்தப்ப ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே. உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்ன அது அக்கிரமா இருக்குது, இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சதா சொல்லி ஒவ்வொன்றையும் மாணிக்கம் கோன்னு போட்டு சீலை குத்துன்னு குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில். திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் அடிக்கல என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன். 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்குது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும்போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுமா? அறிவு, நான் எங்க அண்ணியை பிடிச்சிட்டு வரேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சுக்க. 2 பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞர சித்தப்பா 3 வேளை சோத்தையும் 4 வேளை டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அடன்னு அடைச்சு ஏழைங்க வயிற்றுல கொட்டிட்டு எமலோகத்துக்கு போறானே, இவெல்லாம் மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான், அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேட்கறடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்கா? படம் பிடிச்சு காட்டுவேன்டா, படம் பிடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தண்டு லைட்டை போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதுலயும் பேர் எழுதி மறைச்சா. மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான், வந்து உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி. அத்தனை பசங்களும்? ஆமா. எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படு தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயகளை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா? வாடகைக்கு. இதை விட என்னடா செய்யணும்? போதும் விடுறா. பின்ன இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற, இந்த ஊர்ல எந்த பயலாவது நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இரு சித்தப்பா. இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு, உண்மைதான் நான் தான் பின்னவன், அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அடே அறிவு, இப்பத்தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன செய்ய போறேன்? முச்சந்தியில நிக்க வைக்க போறேன். போயல ஏண்டா, என்ன முச்சந்தியில நிறுத்துறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களே. தப்பு. உங்களை மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். சிலை பலே வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு சிலை வேண்டாம். சித்தப்பா? என்ன சித்தப்பா? டேய், தெருவுல பிள்ளையார் சிலை 2 நாள் வைக்கிறான், என் சிலைக்கு 10,000? பிள்ளையார நீங்களும் ஒண்ணா? அது பிள்ளையாரு, நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகலத்துல இதே அழகா ஒருத்தன் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம். அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்ம ஆளு. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். 1000 மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறத? இதுல எல்லாம் நீ தலையிடாத. நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபான்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுவேன். வாயா, உனக்கு 100. 500 நீங்க அதுக்குள்ள குறைச்சாச்சா? இல்லடா,
அந்த ஆளுக்கு 1100 சொன்னேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கிங்க. பாத்தியா சித்தப்பா, பொம்மை செய்ய தரத்துக்கு நோட் எழுதி தரேங்கிறாரு. கலைஞரே, எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா? இந்தாங்க 50 இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மந்தையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையை நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பணமா கொடுத்துருக்காங்க. இதப்பா ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ளை பாருங்க. பின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்தை விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு தருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணாவே முடிச்சிடலாம். அண்ணியா? என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு. பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன் எங்க சின்ன அண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல்ல நானு? சிவகாமி, இந்த பூசணிக்காய் பெத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அருவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன் பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். தங்காட்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவெல்லாம் காட்டுக்கு போகிறாங்களா? உங்க இல்லையா? போட்டேன். போய் வேலையை பாரு. போறேன். போடா. அழாதடி, உனக்குதான் சொல்லி இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவிட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேரில் வந்து சொன்னாதான் கேட்பான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? எங்க அத்தை அம்பாத்துற பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா. ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தான். என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ. என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து. ஏதாவது சொன்னா பக்தா, நான் சொல்ல போவதை கவனமாக கேள். குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன்னு நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? பக்தா, கவலைப்படாதே, உன் மனவேதனையை இன்னோடு தீர்த்து வைக்கிறேன். அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுதான். பக்தா, அந்த சீதாவும் என்னை வணங்கும் ஒரு பக்தை, அவளை நீ வெறுப்பது தகாது. அதுக்காக அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம், அபச்சாரம். பிரபு, என்ன விளையாடுற? நீ உண்மையாதான் சொல்றியா? பக்தா, அவள் என்னை மனமாற விரும்புகிறாள். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை. அவளும் நீயும் ராமனும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆவறது? அந்த விதத்தை இன்றோடு முடித்துக் கொள். போ, தாமதம் செய்யாதே. உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில்வான் வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஜெய ஹனுமான். அக்கா, அக்கா,
வெற்றி அடைஞ்சிட்டேக்கா. இது வாழ்த்துங்கக்கா. வெற்றி அடைஞ்சிட்டு எப்படிமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்க்கா. முதல்ல இந்த வாழ்த்துங்களே. 16 பெற்று பெருவாழும் வாழம்மா. அண்ணி அண்ணி ஆசீர்வாதம் பண்ணு. என்ன சரி? ஆசீர்வாதம் பண்ணு. ஒண்ணு பேசாதே. நம்ம அனுமார் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. இனிமே தாங்காது. அண்ணன் கிட்ட உடனடியா சொல்லு, இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைங்க. பாருங்கக்கா, கொஞ்சம் கூட வெற்றி இல்லாம என்ன சும்மா இருக்கும்போது கூட கிச்சு தந்தா கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. விடுங்க. என்ன சொன்ன? பெத்தவன் நாக்கும் போது என் மேல கையை பிடிக்கிறியா? என் குருநாதன் மேலான பிடிச்சபடிய விட மாட்டேன். இது ஏன் புடி இல்ல, என் குருநாதன் புடி. உன் தரமான அவன் தரமான இந்த கல்யாணம் நடக்க சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காட்டி போனாலும் சரி, என் குருநாதனை எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வேணா தரைக்கிட்டு அவங்க பைவான் எல்லாம் சவால். கையை பாருங்க. ஐயா மீனாட்சி பாத்துட்டு இருக்கியா? என்ன பண்றேன் பாரு. அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு, அம்பா துறப்பருவதோசு. உன் பேர் சொன்னா விஷக்கடி எல்லாம் பறந்து போயிடும் சொன்னியே, பறந்துடுச்சா? ஐயோ, இவன் என்ன கொண்டுடுவான் போல இருக்கு. அடியே மீனாட்சி, சீக்கிரமா வைத்தியர் கூப்பிடுறேன். வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர் இங்க வர மாட்டார். அவருக்கு காலு நோண்டி நாம தான் இங்க போடுவா. வா ஐயோ வா. அத்தா அத்தா, நம்ம கால் வசமும் முள்ளு முள்ளவா காலுக்கு கணக்கமில்லை மாசம் பத்துருவா முள்ளு முள்ளு கால கொண்டா கால கொண்டா உனக்கு முள்ளு குத்துனது உன் கால்ல குத்தல, என் இருதயத்துல குத்தி இருக்கு. எங்க அப்பா இருதயம் வலிக்குது, இருதயம் வலிக்குது. சரி சரி, உங்க கால வேண்டாம் வேண்டாம் கொடுங்க. என்ன உங்க கால்ல முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வரும். என் கண்ணு படபடன்னு அடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓ தெரியுமே. எதுக்க உட்கார்ந்து இருக்கவனை எப்ப முழுங்கலான்னு தான் படபடன்னு அடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே, நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணி கணக்குல உட்காரணுமே, அப்ப என்ன செய்வீங்க? நீதான் 1000 பேருக்கு முன்னால என்ன கிச்சு கிச்சு மூட்ட மாட்டி, எனக்கு ஒண்ணு பயம் இல்லை. சீதா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க. காதுல சொல்லணும். நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு. எவனோ மாமான்னு கூப்பிடுறானே, ஆள் மாறாட்டம். இரு இரு பாத்துட்டு வந்த கருமத்து மாமா, என் தங்கச்சி பக்கம் வந்திருக்கு. சௌரியமா இருக்கீங்களா? ஏண்டா காளி, என்னடா இது காத்திய புறக்கண்டாப்புல தங்கச்சி அழைச்சுக்கிட்டு வராதவன் வந்திருக்க? என்ன விளாவரி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் மாமா. இது யாரு? அத்தை. யாருக்கு? உனக்குடா. போன மாசம் தான் சாஸ்திர சம்பிரதாயப்படி கழுத்துல கவத்தி கட்டி அழைச்சுக்கிட்டு வந்தேன். கும்பிடுமா அத்தைய, கும்பிடுமா? கும்பிடுமா மாமா? மூணாவது அத்தையா? ஆமாண்டா. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறத வீட்டுக்கு தகவலே அனுப்பலையே. நான் தான் உன்னை கேக்குறேன், இந்த வயசுல உனக்கு கல்யாணம் அவசியமா? அப்படி கேளுங்க, புத்தி வரட்டும். அடியே கமா. என்ன கமா போட்டு பேசுற? ஒண்ணுமில்லடா, பேரு கமலம்னு நீட்டா இருந்தது, சுருக்கி கமான்னு வச்சுக்கிட்டேன். என் கல்யாண தரகுத்தோளுக்கு கிடைச்ச பரிசுடா. கேவலம் ஒரு 50 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பயகட்ட இந்த பொண்ணு ரதி மாதிரி இருப்பா, ஊர்வசி மாதிரி இருப்பான்னு வர்ணிச்சேன். தாலி கட்டுற நேரம் வந்தது. பய மூஞ்ச பார்த்தான், பயந்து போய் என் கையில தாலிய போட்டு ஓடித்தான். நான் கழுத்துல கட்டி அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கேன்.
என் கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கா. யோ, வந்த விருந்தாளிகளுக்கு முன்னால என்ன கேவலமா பேசுறியே? உனக்கு என்ன வேண்டாம், கை நீட்டாதீங்க. என்ன இருந்தாலும் என் மாமன் ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு, விட்டு தள்ளுங்க. உங்க முகத்துக்காக அவரை சும்மா விடுறேன். கிடக்குற விடு, உன் முகத்துக்காக நான் அவளை விடுறேன். ஆமா, வந்த விஷயத்த சொல்லி என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல மாமா, என்னைக்கு இல்லாம அண்ணி சின்ன நன கோச்சுக்கிட்டாங்க. அதனால இதுவும் கோச்சுக்கிட்டு என்னையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருச்சு. அடே காளி, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? மலையேறி போனாலும் இந்த மாமா இருக்கண்டா, கவலைப்படாத. நாளைக்கே உங்க அண்ணனை முனிசிப் கோர்ட்ல தாவா போட்டு அவனை கூண்டுல ஏற்றி உன் பாகத்தை தனியா பிரிக்கிறேன்டா. சும்மா கடை மாமன், தரகு புத்தி ஒன்ன விட்டு எங்க போ. ஏதோ அன்னி கோபத்துல 2 வார்த்தை பேசிடுச்சு, நானும் கோச்சிட்டு வந்துட்டேன். நாளைக்கே கோபம் தீந்துற போது நானும் வீட்டுக்கு போயிட போறேன். அதை விட்டுட்டு பாகத்தை பிரிக்கிறான். என்ன எங்க அண்ணனை உன்னால பிரிக்க முடியுமா? பொன்சாமி, பொன்சாமி நீங்க வீட்டுல என்ன சமாச்சாரம்? இல்ல, இந்த அருவாளை கொடுத்துட்டு போவாங்க. ஏண்டா வாங்கிட்டு போன அருவாளை திருப்பி கொடுக்கிற லட்சணமாடா இது? நான் என்னமோ ஜமீன்தார் கூப்பிட்டு அனுப்பிட்டாரோன்னு பயந்துட்டேன். இந்தா, இப்ப நான் வரேன். ஏமாமா, எதுக்கு அப்ப பயந்து ஓடுன நீ? அதை ஏண்டா கேட்கிறேன்? இந்த ஊர் பெரிய ஜமீன்தார் கருணாகர பாண்டிய இருக்காரே, அவர் பொல்லாதவரப்பா. அவர் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வாடான்னு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு. கொண்டு வந்து இந்த மாடத்துல வச்சேன். இந்த அக்கமா இருக்காளே, அதை எடுத்து கடத்தெருவுல கொண்டு போய் விளையாண்டுட்டான். பணம் இல்ல. இது ஜமீன்தாருக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு மிளகா போட்டு போடுவார். மாமா, நீ ஒருத்தன் என்னமோ ஜமீன்தார ஒழிச்சு விட்டாங்க, ஜமீன்தார் கட்டி வச்சு தோலை உரிப்பாரு. கதை விடுறியா? அந்த ஜமீன்தார் யாருன்னு சொல்லு. உன் விஷயத்தெல்லாம் நான் போய் சொல்லிட்டு வரேன், பயப்படாத. கேட்ல நிக்கிறவங்க கூட பதில் சொல்ல மாட்டேங்களா? யார் வேணாலும் வரலாம் போல இருக்கு. தம்பி, ஜமீன்தார பாக்கணும்பா. நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன், ஜமீன்தார பாக்கணும். ஜமீன்தார் பூஜா, ஜமீன்தார் எங்க? ஜமீன்தார் எங்கப்பா? காதல விழுவியா? ஜமீன்தார் தம்பி புத்தா, ஜமீன்தார் இல்லையா? சாப்பாடு ஜமீன்தார பாக்கணும்பா. ஆனா ஜமீன்தார பாக்கணும் யாரா? பெரிய வீடுன்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு பய பேச மாட்டேங்கிறான். ஊம பயிருக்கு பிறந்த பயிருக்கு போல இருக்கு. எவனா வரட்டுங்க, உதச்சு கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறானே, ஏதாவது சாப்பிட சொல்லுவோம்னு நினைக்கிறானுங்களா? பெரிய வீடுனாவே இப்படித்தான், மரியாதையே கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க பாவம் தொழிலாளிங்க. ஜமீன்தார் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, மனுஷனை பாக்குற நிலைமையில இருக்காரோ இல்ல. தம்பி ஜவாபா, என்ன மரியாதை? ஜமீன்தார் விட்டு ஆளுதான் ஆழ்த்தான். என்ன இங்க கணக்கு பிள்ளையா பொட்டாரா? என்ன சமாச்சாரம்? போய் பெரிய ஜமீன்தார்கிட்ட காளிமுத்துன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லு. எதுக்காக பார்க்கணும்? அட யாரால வேலைக்காரங்கிட்ட எல்லாம் எதுக்காக பார்க்கணும் சொல்லணும் போல இருக்கு. தம்பி ராஜா கண்ணு, போய் சொல்லுமா. என்ன ஜமீன்தார் ஐயா? யாரு? என்ன கும்பிடுறேனுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம தோட்டத்துல ஆட்டுக்கடா சண்டா வச்சிருக்காங்களாம். அதுக்காக நம்ம சின்னையா கலந்துக்கணும்னு கேட்கறதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. வர்றேன். ஜமீன்தார் ஐயா மன்னிச்சிருங்க, நான் வெளியூருங்க, எனக்கு தெரியாதுங்க, தப்பா நடந்து மன்னிச்சிருங்க. நானு ஜமீன்தார்னா உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கலீங்க, நான் பார்த்ததில்ல. ஜமீன்தார்னு ஆட்டுக்கடா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய தலப்பாலாம் கட்டிக்கிட்டு இந்த சினிமாவில் ஒருத்தர் வருவார PS வீரப்பான்னு அத மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். நீங்க எங்களை மாதிரி தான் இருக்கீங்க. இதோ பெரிய ஜமீன்தார் ஐயா வர்றாங்க. சரியா இருக்காரு, சினிமாவில் வர மாதிரியா. கும்பிடுறேங்க. சண்முகம் யார் இவன்? அவர்கிட்ட கேட்ட அவருக்கு என்னங்க தெரியும்? என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். என் பேர் காளிமுத்துங்க, எங்க அண்ணன் பேர் மருதமுத்து, எங்க அண்ணி பேர் மீனாட்சி, என் தங்கச்சி பேர் சிவகாமி. எங்க நிறுத்து, வந்த விஷயம் என்ன? அதுங்களா, எங்க மாமா அவங்க ஜமீன்ல கல்யாண தரகனா இருக்கானுங்களாமே. அவங்கிட்ட நீங்க பொண்ணு பாக்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களாம, உண்மைதானா? அவன் இப்ப 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க. பாவம், அது சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு நீங்க கொடுத்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி பிடிச்சுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏதோ தூண்ல கட்டி வச்சு குதிரை சவுக்கு எடுத்து தோலை உரிக்கிறதுல பெரிய ஆளாம, உண்மை தானுங்களா? சொல்லு. அப்படி உரிச்சு விடுவீங்கன்னு பயப்படுறான். நான் சொன்னேன், ஜமீன்தார்னா என்ன கொம்பா? அவர் நம்மள பாரு மனுஷன் தானே, காலம் கிடக்கிற கடப்புல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொன்ன. நான் சொன்னது சரிதானுங்களே? சொல்லு. அவன் மேற்கொண்டு பயப்படுறானுங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து உங்க 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி அப்படி விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். பணம் என்னமோ செலவாகி போச்சுங்க. அவனுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல. உங்க பணம் க்ளோஸ். அப்படித்தான். என்ன சொல்றீங்க? மாமன்கிட்ட சொல்லு, நான் சொன்ன காரியத்தை 10 நாள்ல செஞ்சு முடிக்கிற தோலை உரிச்சிருவேன்.
ஜமீன்தாரியா, உங்க ஜமீன்ல எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்களா? சார், யார் முரட்டு பையன்? சண்முகம், உனக்கு ஒரு வேலை கொடு. பலே காளி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷம். என் அண்ணன் பிறந்து இது வரைக்கும் அவர் முன்னால யாருமே தலை நிமிர்ந்து பேசினது கிடையாது. நான் பேசிட்டேன் இன்னைக்கு. வீரன் நானு. மாமனை தைரியமா இருக்க சொல்லு, பணம் நான் தர்றேன். சரி, சந்தோஷம். நீங்க ரொம்ப சாது, பசுமாடு மாதிரி. உங்க அண்ணன் நம்மள மாதிரி போல இருக்குது இல்ல? ஆமா, எனக்கு ஜமீன்ல என்ன வேலை? அண்ணனுக்கு பாடி கார்டு. பாடி காட்டவா? மேக் காப்பாளன். அடியாளா? அது நமக்கு பழக்கப்பட்ட விஷயம். நான் விடுங்க, நான் அப்புறம் வர்றேன். நல்ல பிள்ளை. ஆண்டவன் பிரசாதம் வாங்கிக்க. இத நான் ஆண்டவன் கிட்டே வாங்கிக்கிறேன். நீங்க ஒண்ணும் சிரமப்பட வேண்டாம். பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ இவ்வளவு ஆத்திரப்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நான் தினம் கோயிலுக்கு வர நேரத்திலேயே நீங்களும் வரீங்க பாருங்க. அது முதல் குத்தம். அப்புறம் உங்க திருட்டு பார்வை இருக்கு பாருங்க, அது ரெண்டாவது குத்தம். உங்கள மாதிரி வெளி வேஷங்களை கண்டாலே எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. கசப்பா? இந்த பொண்ணு வாய் கசக்கிறது வியாதிக்கு அடையாளம். போத நேரத்துங்க, உங்க பட்டு சட்டியும் பவுன் நகை விளம்பரப்படுத்த கோயில தான் ஆரம்பிச்சா? ஓ, நீ இத சொல்றியா? பின்ன என்ன, இந்த காலத்துல பொம்பளைங்களை விட ஆம்பளைங்களுக்கு தான் நகை பைத்தியம் பிடிச்சிருக்கு. நடந்து வரத பார்த்தா நகைக்கடையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இந்த பாரு, பொறாமப்படுறது பொம்பளைங்க கூடவே பிறந்தது. கடவுள் ஏதோ கொடுத்திருக்கான், அதை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? கடவுள் நகையை மட்டும் தான் கொடுத்திருக்காரா? ஏன் ஆடு மாடு கோழி குஞ்சு இதெல்லாம் கூட கொடுத்திருப்பானே, அதுங்களை ஓட்டிட்டு கோயிலுக்கு வரதானே? பரவாயில்லையே, பேச்சு புத்திசாலித்தமா தான் இருக்கு. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆமா ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ, கேளேன். நீங்க சாமி கும்பிட வரீங்களா, இல்ல உங்க அழக விளம்பரப்படுத்த கோயிலுக்கு வரீங்களா? இங்க பாருங்க, உங்க மூஞ்சில இருக்கிற பவுடரை வழிச்சு எடுத்தாலும் 8 வீட்டுக்கு ரொட்டி சொல்லாமல இருக்கேன். ஏதேது என் அழகு உன் மனசை அதிகமா கலக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சமாச்சாரம், உன் வாயினால என்ன அழகுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, உங்க அழக பத்தி நீங்களே மெச்சுக்கிறத பார்த்தா நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இனிமேலாவது கோயிலுக்கு வரும்போது போன புத்தியோட வராதீங்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா, புரிஞ்சுது. நீ என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் எனக்கு உன் மேல வருத்தமே ஏற்படல. ஓஹோ, அப்படிங்களா? எதுக்காகவோ? நீ கோபமா பேசுற போது உன் சின்ன மூக்கு என்ன பாடுபடு தெரியுமா? நீங்க இப்படியே பேசிட்டு போனா உங்க கண்ணை என்ன பாடுபடும் தெரியுமா? ஜாக்கிரதை. ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. போங்க வழிய பாத்துட்டு. என்ன போக விட்டா தானே? ஏன், நான் என்ன உங்க கையை பிடிச்சிட்டா இருக்கேன்? கையை பிடிச்சா தான் தேவலையே காலையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன? சின்ன ஜமீன்தார், வாங்க. யார பாக்க? பொன்னுசாமி கூப்பிடுற மாமா. ஏண்டா கூப்பிடுற? சின்ன ஜமீன்தார் வந்திருக்காரு. பொன்னுசாமி, தைரியமா வாயா. உட்காரு. பரவாயில்லைங்க. சும்மா உட்காரு. நான் ஒன்னும் பணம் கேட்கறதுக்கா வரல, பணத்தை கொடுத்துட்டு போறதுதான் வந்திருக்கேன். அப்படிங்களா? சிவகாமி, ஐயாவுக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர்ல காப்பி கொண்டு வா. பரவாயில்ல. இந்தாங்க பணம். சீக்கிரம் அண்ணா சொன்னதை செஞ்சு முடிச்சிருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் மங்களகரமா நடத்துறேன். மாமா, இதையும் அத்தை கண்ணுல காமிச்சு தொலைக்காத. காட்டு வேணா, இன்னும் நான் காட்ட மாட்டேன். ஏமா பயப்படுற? நம்ம சின்ன ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. சாப்பிட்டு குடும்பா. பயப்படாதம்மா, குடும்பா. 7 வீட்டு காப்பி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு டீல போட்டது உடம்புக்கு நல்லது. மடக்குன்னு பிடிங்க. பிடி. சிவகாமி, இங்கதான் இருக்கியா? சட்டை எடுத்து வெளியே போயிட்டு வர. என்ன இது? ஏது இந்த நகையெல்லாம்? அத்தியா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். செட்டியாரிட்ட நகையை வாங்கி வீட்டுல கொடுக்காம வந்துட்டேன். கொண்டா குடுத்துட்டு வந்துடுறேன்.
அண்ணனி அண்ணியும் பார்க்கணும்னு சொல்ல அவங்கள பார்க்காம தான் உன்னால இருக்க முடியாது. ஆமா, இங்க ஆசை கிடந்து துடிக்குது அண்ணன் அண்ணின்னு. நாம தான் அண்ணன் அண்ணின்னு அடிச்சுக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம மேல கொஞ்சமாவது பிரியம் இருந்தா நம்ம என்ன எங்க போனோம் என்ன ஆனோம் பழச்சமா சத்தமா பாத்துக்க வேண்டாம். எல்லாம் வேஷம். இது இந்த பருவத்தை விட்டு நகை இதை கொடுக்காம இருந்தோம்னா வீட்டை விட்டு போகும்போது இதையும் திருடிட்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட போறேன் பாரு. போயிட்டு திருப்பி